வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். இந்த மீன் குழம்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பார்க்கவே உங்களுக்கு எச்சி ஊறுறது மாதிரி இருக்குதுங்களா? ஆமாங்க, இது செஞ்சாவே அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ மணமாகவும் இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டனால நான் உங்களுக்கு வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டின அப்புறம் ஒரு 3 பெரிய மீடியம் சைஸு வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். அதனால தான் இந்த பெரிய வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கிக்கலாம். அடுத்தது நான் தக்காளி சேர்க்க போகிறேன். தக்காளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போது மழை காலனால தக்காளி கொஞ்சம் ரேட்டாக இருக்கிறனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 தக்காளி சின்ன தக்காளி சேர்த்து இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ இது நல்லா தக்காளி வெங்காயம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் ஒரு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு எடுத்து வந்துக்கலாம். அடுத்தது நான் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். நான் அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டேன். அப்புறம் எண்ணெய் காஞ்சனோடனே கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு 15 பல் பூண்டு போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு முருங்கைக்காய், என்னோடய ஃபேவரட்டான முருங்கைக்காய் போட்டு மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த முருங்கைக்காய் பூண்டும் நல்லா எண்ணெயில் ஒரு 10 செகண்டுக்கு வதக்கிக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குதுங்களா, ஆனால் வெங்காய தக்காளி ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி அரைச்சோம்ல, அந்த பேஸ்ட்டும் போட்டு இது லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான முருங்கைக்காய் சூப்பராக நம்மளுக்கு வெந்திருக்கும். இப்போ இந்த மசாலா லைட்டாக கிண்டி விட்டுட்டு வீட்டு குழம்பு தூள் இருக்குதுங்களே, அந்த குழம்பு தூள் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு எந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 செகண்டுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த குழம்புக்கு எந்த மாதிரி தண்ணி சேர்க்க போகிறோம். ஒரு 4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கரெக்டாக இருக்கும் இந்த மசாலாவுக்கு. சுடு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் கொதி வரும். நான் சுடு தண்ணி நான் ஊற்றிக்கிட்டேன். இப்போ இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு. நம்ம புளி கரைசல் நான் சேர்க்க போகிறேன். நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை சுடுதண்ணியில் நான் ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சு எடுத்துருந்தேன். அந்த தண்ணியை நல்லா கரைச்சி நான் எடுத்துக்கிட்டேன். ஆனாலும் நான் ஒரு ஜல்லிக்கட்டியாலும் நான் வடிகட்டினா இருக்கிற நம்ம கொஞ்சம் அந்த தூளுங்களாம் நம்மளுக்கு லாஸ்ட் ஃபைனலாக கிடச்சிடும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது செக் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த புளியோட பச்சை வாசனைலாம் போகும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதிஞ்சு காய் நல்லா வெந்து இருக்குது. அப்படி தொட்டாவே சாஃப்டாக உடையுது பாருங்கள். இப்போது நான் ஜிலேபி மீன் உள்ளே நல்லா கழுவி இந்த மாதிரி முழுசாக நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு இந்த மீன் தவிர எந்த மீன் வேணாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1 கிலோ ஒரு 1.25 கிலோ அளவு இருக்கும் இந்த மீன். ஒரு 5 மீன் நான் சேர்த்துக்கிட்டேன். நான் லாஸ்ட்டாக நம்ம பச்சை மிளகா கீராமல் அப்படியே போட்டுக்கோங்க. அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் மூடி போட்டு ஃபுல்லாக மூடாமல் லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் குழம்பு கொதிஞ்சு வெளியே வராது. மீனும் நல்லா உடையாமல் வெந்திருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு எண்ணெய்லாம் திரிஞ்சு மீன் நல்லா வெந்திருக்கும். லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா கிள்ளி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி எடுக்கிறீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு முருங்கைக்காய் போட்டு மீன் குழம்பு ரெடி. இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். உடனே இது அடுப்பில் இறக்கணுன்னு வச்சு சாப்பிடாதீங்க. நைட்டு செய்கிறீங்கன்னா காலையில் வச்சு சாப்பிடுங்க. குழம்பு நல்லா கெட்டியாக வரும்.
கெட்டியாக வரும். அது சமயம் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். காலையில் நீங்கள் சுட சுட இட்லி, சுட சுட ஊத்தாப்பத்தோட வச்சு சாப்பிட்டிங்களா வேறு லெவலில் இருக்குங்க. இந்த முருங்கைக்காய் போட்ட மீன் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப்